செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா சுகபலன் ஜீவன் கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நேரத்திலும் நம்முடைய தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்களுடைய நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த ராத்திரி வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவரீர் தாமே ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய இந்த மைய நாளிலே இதோ தேவருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர ஆண்டவரே, வேதத்தினுடைய அதிசயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவரே, சற்று நேரம் நாங்கள் கர்த்தருடைய வேதத்தில் நாங்கள் தரித்திருந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இதோ தேவர் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேதத்தில் நீர் என்ன எங்களுக்காக நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அது மட்டும் இல்லை காலங்களிலே வேத ஆசிரியர்கள், வேத வல்லுநர்கள் ஆண்டவரே வேதத்தை தியானித்தவர்கள் இதோ கர்த்தாவே என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்களும் கூட இந்த நாளில் பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ தேவரீர் தாமே ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த பைபிள் ஸ்டடியை ஆண்டவரே இதோ கர்த்தாவே இதோ பர்சனலாகவும் இன்னும் ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இதோ கர்த்தாவே பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ தேவர் எல்லா இடத்திலும் அந்தந்த இடங்களிலே தேவனுடைய பிரசன்னம் அங்கே வாசம் பண்ணி இதோ கர்த்தாவே இதோ தேவரீர் தாமே ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் சில ஆண்டவர் கர்த்தாவே உம்முடைய வேதத்தை குறித்த ஆண்டவரே சில விளக்கங்களும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஞானமும் கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே இந்த ஒரு மணி நேரத்தில் எங்களுக்காக என்ன இதில் இருக்கிறது, இந்த நாளில் எங்களுடைய சூழ்நிலையில் இதோ கர்த்தாவே எங்களுடைய இந்த லைஃப் சிச்சுவேஷன், எங்களுடைய ஃபெய்த் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸ் ஆண்டவரே இவைகளின் மத்தியில் நீங்கள் என்ன எங்களோட கூட பேசுகிறீங்க என்பதை ஆண்டவரே நாங்கள் உற்று கவனிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்ம கர்த்தருக்கு சித்தமான அதாவது ஃபுல் 2 pages நோட்ஸ் இருக்குது. கூடுமான வரைக்கும் நம்ம இந்த நாளில் இந்த லெசனை நம்ம முடிக்க பார்க்கலாம். இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் அந்த இன்ட்ரடக்டரி பார்ட்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் இந்த நேரத்தில் நம்ம அந்த வசன விளக்கங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். லெட்ஸ் கோ டு த வேர்சஸ். அந்த வசனங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த முதல் 2 வசனத்தை இந்த நேரத்தில் நம்ம படிப்போம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாராகிய அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவர்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இந்த வசனங்களில் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வசனங்கள் தான். இதை குறித்து நம்ம ஏற்கனவே பல நேரங்களில் அதை நம்ம பார்த்துருக்கலாம். பட் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவன் ஏதோ மேரி பண்ணான் அப்படின்னு, திருமணம் பண்ணான் அப்படின்னு மட்டும் இல்லை. இங்கே என்ன பார்க்குறோன்னா, அவன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் இன்னும் அநேக ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். ஸோ நேசம் வைக்கிறது ஒன்று, பாசம் வைக்கிறது ஒன்று, ஆசை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அவன் அந்த பார்வோன் குமாரத்தி அவனுடைய லீகல் ஒய்ஃபு, அதுதான் ஃபஸ்ட்டு அவன் மேரேஜ் பண்ணது. ஆனால் அது இல்லாதபடிக்கு அநேக ஸ்திரீகள் பேரில் அவன் ஆசை வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒருவேளை சாலமோனுடைய அப்பா தாவீதினிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நீ என்ன கேட்டிருந்தனா உனக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இவ்வளோ பேரை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சொன்னது
சாலமோனுக்கு தெரியுமா தெரியாதோ சொல்லிட்டு தெரியாது. பட் ஹவவர் நமக்கு வந்து இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல வந்து அதாவது ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது அந்த கிரியேஷன்ல இருந்தாலும் தேவன் வந்து அவருடைய நியாய பிரமாணங்கள் இல்லை அவருடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களை வந்து எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வந்து மனிதர்கள் மேலே வந்து அவர் புகுத்தலை. ஆகையினால இந்த நாட்கள் வரைக்கும், இந்த சாலமோனுடைய நாட்கள் வரைக்கும், சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் கூட அதன் பிறகு கூட நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னால் இப்படி அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு நிலைமையில சாலமோன் வந்து தேவனுக்கு முன்னால குற்றவாளியா இருந்தான்னு நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னு சொன்னா அங்க வந்து மல்டிபிள் வாய்ஸ் வந்து ஈவன் தாவீதுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இவன் வந்து ஃபார் சம் ரீசன் தன்னுடைய சொந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பேரில் அவன் ஆசை வைக்கல. ஆனால் இவனுடைய ஆசைகள் எல்லாம் எங்கன்னு சொன்னால் புறஜாதி மக்கள் மத்தியில், புறஜாதி அந்த அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலே அவன் வந்து ஆசை வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக அதாவது தேவனுடைய எல்லைக்கு உட்பட்டு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அந்த ஆவிக்குரிய எல்லைகளுக்கு உட்பட்டு தாவீது கடந்து போனது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற அந்த கட்டளையை அந்த தேவன் வரைந்து வைத்த அந்த கோட்டை தாண்டி அவன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ டேவிட் trespassed the commandment of do not commit adultery. அப்புறம் then because of that he had to do murder also. இங்கே சாலமோன் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பேசிக்கா ஆண்டவர் வந்து ஒரு ஆர்டினரி இஸ்ரேலுக்கு, ஒரு இஸ்ரவேல் பிரஜை சாதாரண ஒருவனுக்கு கொடுத்த கற்பனையை கூட ஒரு தேசத்தினுடைய தலைவனாய் இருந்து இவனால நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதன்படி அவன் வந்து செய்யாமல் போனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆகையினால நம்ம வந்து இந்த வசனத்துல இந்த நோட்ஸ்ல இருக்கிறது போல எக்ஸடஸ் 34:16, டியூட்ரானமி 7:3 and 4, டியூட்ரானமி 17:17 இது எல்லாத்துலயும் நம்ம பார்க்கிறோம். இட் வாஸ் ஃபர்பிடன் ஃபார் an Israelite to marry many wives. அநேக ஸ்திரீகளை, அதுவும் விசேஷமாக அந்த வெளியிலே இருக்கிறவர்களை. ஒருவேளை விரல் விட்டு எண்ணத்தக்க பேர் இருக்கலாம், ஆனா இங்க வந்து சாலமோனுக்கு நம்ம பார்க்கிறது வந்து அவனுடைய டோட்டல் நம்பர் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இது வந்து இட் இஸ் too many wives to have. அநேக அதாவது அளவுக்கு அதிகமானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So the reason for this restriction was that pagan wives would lead God's people into idolatry. அதாவது இந்த புறஜாதியான பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் தங்களுடைய இவர்களுடைய மனதை வந்து அந்நிய விக்கிரகங்களுக்கு நேராக அவர்கள் வழி நடத்துவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியே தெளிவாய் எழுதி வச்சிருந்தாரு. பட் அதே நேரத்தில் அது எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் இவன் என்ன செய்யறான், இந்த சாலமோன் வந்து இப்படி செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக நெகேமியா வந்து அவன் வந்து இந்த சாலமோனை குறித்து வந்து அந்த 13வது அதிகாரத்தில் 23 26 வசனம் வரைக்கும், ஐ திங்க் there is one எக்ஸ்ட்ரா 2 நம்பர் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 13 நெகேமியா 13 23 26 வரைக்கும் நம்ம அங்கே காணக்கூடியது. நம்ம வந்து அது அங்கே நெகேமியாவும் அவர்களுக்கு அதை சொல்லி வார்ன் பண்றான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, சாலமோன் செய்தது போல நீங்கள் செய்யாதிருங்க. ஸோ we have to be ever watchful over those things for which our hearts long. நம்முடைய இருதயம் விரும்புகிறது என்று சொல்லுகிற அநேக காரியங்களை குறித்து நம்ம வந்து கவனமாய் இருக்க வேண்டும். ஆகையினால நம்ம மனம் விரும்பினதை எல்லாவற்றையும் நம்ம வந்து செய்து கொண்டே இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் அறிந்த கடைசியில தன்னுடைய வீழ்ச்சியை அறிந்த சாலமோன் கடைசியில அவன் என்ன செய்கிறான், உன்னுடைய கண்ணின் காட்சிகளிலும் உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் நட, கடைசியில தேவன் இதை என்ன செய்வாரு, நியாயத்தில கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி அவனே எழுதி வைத்திருக்கிறத நமக்கு நன்றாக தெரியும். அதே போல 3வது வசனத்துல அங்க என்ன பார்க்கிறோம், his wives
turned away his heart. அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப வழுவி போக பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தெரியும். we are slipping away, but at the same time we will be helpless. நமக்கு உதவி இல்லாதபடிக்கு நம்ம அப்படியே வழுவிக்கொண்டே நம்ம போவோம். ஆகையினால அதாவது ஒரு ஸ்டெப்ஸ்ல இறங்குறதுன்னு ஒண்ணு, ஆனா அதே நேரத்துல ஒரு வழுக்கிக்கிட்டே போறது அப்படின்றது இன்னொன்று. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால it happened exactly as God warned. ஆண்டவர் எச்சரித்தபடியே அவனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. இப்ப 5 7 வசனங்கள் வரைக்கும் இவன் எந்தெந்த தேசத்து பெண்களை கட்டினாங்க, அந்தந்த எந்தெந்த விக்கிரகத்தை வணங்கினான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த 3 வசனங்களை படிக்கலாம். 5 6 7 3 வசனங்கள். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாக பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மேவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடையை கட்டினான். இங்கே நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால், முதலாவது இந்த அஸ்தரோத் என்கிற ஒரு தேவதையை, ஒரு தேவியை அவன் என்ன செய்கிறான், ஒரு காடஸ், ஒரு பெண் கடவுளை அவன் என்ன செய்கிறான், அவன் வணங்க ஆரம்பிக்கிறான். இந்த அஸ்தரோத் யார் அப்படின்னு சொன்னால், அண்ட் திஸ் காடஸ் வாஸ் த கேனனைட் காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி whose worship involved sexual rites and astrology. ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இது ஒரு 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 நார்மலான ஒரு கடவுளே கிடையாது. இது இட்ஸ் a sensual god, it's a sexual god. இது ஒரு 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 விபச்சாரத்தில் ஒருவனை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு தெய்வம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த தேவதையை அவன் வணங்கினான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ 2 காரியங்கள், இந்த செக்சுவல் சின்ஸ் அண்டு அதுக்கப்புறம் இந்த அஸ்ட்ராலஜி, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தெய்வம். அதாவது என்னன்னு சொன்னா, சில காரியத்துல நம்ம அறிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில, ஒரு நிர்பந்தமுள்ள ஒரு இடத்துல நம்ம போய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதில் அது இட் வில் பி மீனிங்லெஸ் ஒன். நான் ஓகே, நான் அஸ்தரோத்தை நான் வணங்குவேன், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. ஆகையினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், அவர் சாய்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த சாய்ஸ்க்குள்ளே போகும்பொழுது எதையெல்லாம் செய்ய வேண்டிய ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், இல்லை சான்சஸ் இருக்கு, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அப்படி இருக்கக்கூடியவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பின்பற்றக்கூடாது. அதுதான் தாவீது அந்த சங்கீதம் முதல்ல நம்ம சங்கீதம் 1வது சங்கீதத்தில் நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமல் பாவிகளுடைய வழியில நில்லாமலும். அவங்க நிற்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம போய் நின்னாலே கட்டாயமா நம்ம என்ன செய்யும், ஒன்று நாளடைவில் ஒன்று அவர்களோட போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட நம்ம பேசாமல இருக்க போறோம், பேச்சு வரும். அப்போ பேச்சு வரும்பொழுது நாளடைவில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய தீமைகளை, பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவர்களுடைய வழியில நாமும் போக ஆரம்பிப்போம். ஆகையினால தான் நம்ம அந்த காரியங்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்கணும். இல்லை நான் சும்மா தானே போறேன், சும்மா தானே கையில் வச்சிருக்கிறேன், சும்மா தானே பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா தானே வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். பட் there is every chance that we will be ending up in doing what we are not supposed to do, even what we don't want to do. நம்ம செய்ய வேண்டாம் என்று நினைக்கிற காரியங்களை கூட நம்ம செய்வோம். ஏன்னு சொன்னால் அதற்குரிய அந்த சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு தெய்வத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பட் அதே நேரத்தில் நம்ம அடுத்தது 7வது வசனத்தில் நம்ம மறுபடியும் பார்க்க
பார்க்கிறோம். அம்மோனின் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேகு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மோலேக் அதாவது லிங்குவிஸ்டிக் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொன்னா யூசேஜ், இந்த டிஃபரன்ஸ்ல வந்து இந்த மில்காம் மோலேக் இது எல்லாமே வந்து ஒரே தெய்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆசிரியர்கள் வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆக so this Molech which is the god of அண்டர்வேர்ல்டுன்னா நரகம், நரகத்தினுடைய ஒரு கடவுள். நரகத்துல என்ன இருக்கும்? மரணம் இருக்கும். அப்ப இந்த மோலேக்ன்ற கடவுள் வந்து நரகத்தினுடைய கடவுள். அது வந்து மரணத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கும். எல்லாரும் சாகாம தப்பிக்கணும்னா தங்களுடைய பிள்ளைய என்ன செய்யணும்? அந்த தெய்வத்துக்கு பலி கொடுத்துட்டா மற்றவங்கெல்லாம் உயிரோட இருப்பாங்க. இதுதான் வந்து சிம்பிள் philosophy அண்ட் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் வர்ஷிப்பிங் தட் மோலேக். இதில் வந்து என்னென்னா அந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் எஸ்பெஷலி சைல்டு சாக்ரிஃபைஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் எப்படி வந்து கங்கை நதியில் கொண்டு போயிட்டு என்ன செய்கிறாங்க? தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? அந்த கங்கா தேவிக்கு பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இவைகளெல்லாம் மரணத்தை தங்களுடைய கையிலே வைத்திருக்கிற தெய்வங்கள். இவைகளெல்லாம் நரக தெய்வங்கள். இங்கே இந்த மோலேக் அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் அ காட் ஆஃப் அண்டர்வேர்ல்டு that includes worshipping that underworld god includes human sacrifice and especially of children அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் அந்த 5வது இல்லை மற்ற வசனங்களில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோஸுக்கு என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது கெமோஷ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம். கெமோஷ் வாஸ் a cruel and that god is involved in astrology. அதாவது இது வந்து நட்சத்திரங்களை சம்பந்தப்படுத்தின ஒரு தெய்வம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நட்சத்திரங்களை சம்பந்தப்படுத்தின தெய்வம்னா then you have to worship the stars. அந்த நட்சத்திரங்களை வந்து என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை பண்ணி ஆக வேண்டும். ஆகையினால இந்த 3 பிரத்யேகமான தெய்வங்களை அவன் என்ன செய்தான்? வணங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல தான் அதுக்கப்புறம் 6வது வசனத்துல he did evil in the sight of the Lord. தேவனுடைய பார்வையில அவன் வந்து தீமையானதை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தாவீது கொலை செய்தான், ஆனா அந்த கொலைக்கு ஒரு மன்னிப்பு இருந்தது. ஆனா அந்த சாலமோன் செய்த இந்த கொலையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா இது வந்து 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 ஒரு நரபலி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு 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 மர்டரிங் வர்ஷிப்ல அவன் வந்து ஈடுபட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ த கிங்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்கலி அசஸ்ட் இன் First Kings and Second Kings in terms of whether on the whole they did what was right. அதாவது அதாவது இங்க அந்த 6வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல். இப்ப இதுக்கப்புறம் இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ராஜாக்களை பற்றியும் ஒரு கமெண்ட் இருக்கும். அவனுடைய கடைசிலேயோ இல்லைன்னா ஆரம்பத்திலேயோ இருக்கும். இவன் வந்து தேவனுக்கு பிரியமானதை செய்தான், இல்ல தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் இருந்தான். இப்ப இந்த சாலமோனுக்கு பிறகு now the kingdom is going to be divided into 2. அப்ப நார்தன் கிங்டம் வந்து என்ன செய்வாங்க? இந்த did evil in the sight of the Lord இல்ல did good in the sight of the Lord ன்னு சொல்லுவாங்க. பட் யூதாவினுடைய கீழே சதர்ன் கிங்டம் ஜெருசலேமை தலைநகரமா வச்சு அந்த ஜூடா கிங்டம் ஆஃப் ஜூடாவை குறித்து அந்த ராஜாக்களை குறித்து பேசும்போது என்ன செய்வாங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் they will refer those kings to David, King David. தாவீதை போல தேவனுடைய கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான், இல்ல நலமானதை செய்யவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கும். ஆகையினால இந்த இதுக்கு மேல நம்ம பார்க்க போகிற இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல ஒவ்வொரு ராஜாவுக்கும் இந்த ஃப்ரேஸ் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும், இந்த டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இப்போ நம்ம வந்து அடுத்தது 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம கடந்து போவோம். இப்போ என்னன்னு சொன்னா இதற்கு இப்போ இந்த அந்த முதல் 8 வசனங்கள்ல சாலமோன் எந்த விதத்துல தேவனை விட்டு அவனுடைய மனம் வந்து தேவனை விட்டு தூர போனது, எந்த அளவில் பாவங்கள் செய்தான், எந்த பாவத்தினாலே தேவனுடைய கோபத்தை அவன் தூண்டிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல Solomon as well as readers get the clue in chapter 2 verse 4
8 verse 25 and chapter 9 verses 4 and 5. இந்த வசனங்களை நம்ம we will just go back. ஏன்னு சொன்னா ஆண்டவர் வந்து காரணம் இல்லாம வந்து ஒரு 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 ஷாக் கொடுக்கிற மாதிரி அவர் வந்து எதையும் நமக்கு வந்து நம்ம இடத்துல அவர் கோபப்படுகிற தேவன் அல்ல. யாராவது ஒருத்தர் 1 ராஜாக்கள் 2:4 படிக்கலாம். 1 Kings chapter 2 verse 4. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. இங்கே ஆண்டவர் வந்து அப்போ அங்கே சாலமோன்கிட்ட முதல் தரிசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 8வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை படிக்கலாம். 8:25. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இந்த இடத்துல என்னை மறுபடியும் வந்து அந்த இடத்துல அதாவது சாலமோனே சொல்கிறான், ஆண்டவரே நீர் இப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. ஸோ ஏதோ வெறுமனே ப்ராமிஸை மட்டும் எடுக்கலை, ஆண்டவர் கொடுத்த அந்த கண்டிஷனையும் கூட இந்த இடத்துல சொல்லி சாலமோன் வந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக அவன் வந்து ப்ராமிஸ் மட்டும் இல்லை, அந்த ப்ராமிஸை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணுன்றதுக்குரிய கண்டிஷன்ஸையும் அவன் வந்து அறிந்தவனாக இருந்தான். அடுத்தது வந்து 9வது அதிகாரத்தினுடைய 4-5 இந்த 2 வசனங்களை படிக்கலாம். என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த அதாவது இந்த longevity of the David clan or the each and every individual king is based on the condition that they should walk like David. தாவீதை போல அவர்கள் வந்து நடக்கணும், தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை வந்து சாலமோன் வந்து இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 8 வசனங்களிலே அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் அவன் உடைத்து போட்டான். He broke every commandment and condition of the Lord for the blessing. ஆகையினால இங்க என்ன பார்க்கிறோம்? The Lord has already said it and now he is doing it. அதை வந்து ஆண்டவர் வந்து செய்கிறவராய் காணப்படுகிறார். இப்போ வந்து நம்ம 9, 10, 11 இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு 12வது வசனத்துக்கு நம்ம கடந்து போவோம். யாராவது ஒருத்தர் அந்த 11வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை படிக்கலாம். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கைகளில் நின்று அதை பிடுங்குவேன். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அதாவது இந்த 9லிருந்து 9, 10, 11 இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருக்கு அவனிடத்துல சொல்றாரு, இது மாதிரி நான் வந்து அதாவது தான் செய்ய போகிறதை சாலமோனுக்கு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த 12வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவர் வந்து உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. ஏன்னு சொன்னா தாவீதுக்கு நான் கொடுத்த வாக்கின்படி நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை நானே முழுமையாக உன்னுடைய
என்னுடைய ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த தேசத்தின் பேர்ல நான் கை வைப்பதில்லை. ஆனாலும் கூட whatever I am going to do, I am going to do just right after you. உன்னுடைய குமாரனுடைய கையிலிருந்து இந்த ராஜ்யத்தை பிடுங்கி நான் என்ன செய்வேன், இன்னொருத்தனுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்லுகிறார். பட் அதே நேரத்தில் வந்து முற்றிலுமாக இந்த ராஜ்யத்தை நான் வந்து அழிக்க மாட்டேன், உன்னிடத்திலிருந்து நான் பிடுங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வாக்கும் அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே நம்ம காணக்கூடியது at the same time in the midst of judgment God showed mercy by promising not to take the kingdom from Solomon in his lifetime அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் வந்து தண்டிக்கிற வேளையில கூட ரொம்ப நிதானமாய் இருக்கிறார். ஏன் நிதானமாய் இருக்கிறாருன்னு சொன்னா, ஒன்று முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, he was so clear and he was so particular and he was so slow because of the words that he has already spoken. ஏற்கனவே அவர் வந்து வாக்கு பண்ணி இருக்கிற காரியங்களின் நிமித்தமாக இப்பொழுது அவர் வந்து ரொம்ப கவனமாய் சாலமோனிடத்துல பேசுகிறார். On one hand he is practicing his judgment or he is proclaiming his judgment. On the other hand he is very careful about the words that he has spoken to his beloved king David. தாவீதினிடத்துல அந்த பேசின காரியத்தை குறித்து அவர் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது 13வது வசனம், யாராவது ஒருத்தர் படிக்கலாம். Yet I will not tear the whole kingdom from him, but will give him one tribe for the sake of David my servant and for the sake of Jerusalem which I have chosen. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, give one tribe to your son. ஒரு கோத்திரத்தை உன்னுடைய மகன் கையில நான் கொடுப்பேன். அப்ப God is assuring him that his son will reign over one tribe. God said that he would do it because of his servant David and for the sake of Jerusalem which he has chosen. தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல், அதாவது எருசலேமின் நிமித்தமாகவும் வாக்கு பண்ணின தாவீது, என்னுடைய தாசனாகிய தாவீது நிமித்தமாகவும் நான் என்ன செய்வேன், ஒரே ஒரு கோத்திரத்தை நான் என்ன செய்வேன், உன்னுடைய மகனுடைய கரத்தில் கொடுப்பேன். ஸோ மற்ற கோத்திரங்கள் எல்லாம் உன்னுடைய கரத்திலிருந்து இல்லை உன்னுடைய சந்ததியினுடைய கரத்திலிருந்து எழுந்து எடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவர் தெளிவாய் சொல்லிட்டார். அப்ப சொல்லிட்ட பிறகு இப்ப now he starts executing his judgment on Solomon. Actually he is starting the preparation work. அதுக்குரிய அந்த 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 அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சில ஆயத்தங்களை அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். நமக்கு நல்ல சாலமோனுடைய ஆட்சியை பற்றி தெரியும். ஈவன் தாவீது, ஆண்டவர் எல்லாமே வந்து சாலமோனுடைய ஆட்சி காலம் ஒரு சமாதானத்தின் காலம் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சொன்னார். நோ வார் அட் ஆல். சாலமோனுக்கு வந்து அவனுடைய மிலிட்டரியை பத்தி அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு எதிரிகளே இருந்தது கிடையாது. அவனுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. he faced no war, he faced no enemies. so அப்படிப்பட்டவனுக்கு இப்போ வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த 14 இருந்து 25 வரைக்கும் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொன்னா, Solomon's adversaries. so all of a sudden the enemies are sprouting. இந்த எதிரிகள் வந்து இப்பொழுது வந்து துளிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன் அடிஷன் டு த இன்டர்னல் வீக்னஸ்னா தட் வாஸ் இஸ் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ். ஈவன் இன்டர்னல் கோல்டு வாரோ இல்லை அந்த 12 ட்ரைபுக்குள்ள ஒரு ரிவோல்ட் இப்படிலாம் கூட ஒன்றும் கிடையாது. ஸோ விதின் அண்ட் விதவுட், தேசத்துக்கு உள்ளேயும் தேசத்துக்கு வெளியேயும் தேர் வாஸ் பர்ஃபெக்ட் ஹார்மனி அண்ட் பர்ஃபெக்ட் பீஸ். அந்த ஒரு நிலைமையில இருந்த அந்த ஒரு தேசத்துல ஒண்ணு மொத்தத்துக்கும் பிரச்சனை, அவனுடைய இருதயத்தின் நிமித்தமாக தேசமே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, ஆண்டவராலே வந்து உழுக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆகினால எவனெல்லாம் சாலமோனுக்காக பயந்து ஓடி அங்கேயும் இங்கேயும் ஒளிந்திருந்தானோ, இப்ப அவர்களெல்லாம் they are also picking momentum
all the people who ran away from Solomon in fear of death, and now these people are started gaining momentum in the face of Solomon's personal spiritual weakness. அதுதான் நம்ம பார்க்கிறோம். So in addition to the internal weakness, God is bringing external opposition by raising up adversaries. எதிரிகளை ஆண்டவரே உருவாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆக அதை நம்ம படிக்கலாம். 14வது வசனம். Then the Lord raised up against Solomon an adversary, Hadad the Edomite, from the royal line of Edom. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த விரோதியை எழும்ப பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். So God raised the enemy. அவர்களே எழும்பவில்லை, அவர்களை தேவன் எழுப்புகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். So while Solomon kept close to God and to his duty, there was no enemy to give him any uneasiness. If against us, he can make us fear even the least, and the very grasshopper shall be a burden to us. ஆகையினால இதில் நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சாலமோனுக்கு ஆண்டவரோடு அவன் இருந்த வரைக்கும் ஒரு விரோதியும் ஒரு எதிர்ப்பும் ஒரு எனிமியும் கிடையாது. ஆனால் எப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து இவனுடைய இருதயம் எடுக்கப்பட்டு போகுதோ, அப்படி போகும்பொழுது தேவனுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஒரு சின்ன வெட்டுக்கிளி, ஏன்னா அதாவது வெட்டுக்கிளி இட் இஸ் ரெஃபர் டு மீக் அண்ட் வீக் அண்ட் கைண்ட் ஆஃப் நத்திங் இன்செக்ட். அது ஒரு ஒன்றுக்கும் ஒரு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு இன்செக்ட் போல. ஆகையினால இந்த எதிரிகள் எல்லாம் இவனிடத்திலிருந்து ஓடினவர்கள், பயந்து ஓடினவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, they are becoming a nightmare to Solomon. இவர்கள் சாலமோனுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாய் அவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So though they were moved by principles of ambition or revenge, God used them to correct Solomon. இந்த இடத்துல சாலமோனுக்கு அதாவது ஒன்று அவன் செய்த காரியத்திற்கு, அதாவது சாலமோனை ஆண்டவர் 2 விதத்தில் ட்ரீட் பண்றார். ஒன்று என்னன்னு சொன்னா, அவன் செய்த அந்த காரியத்துக்கு there are certain sins can never be left punished. But at the same time, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, and God was giving by raising these actually particularly 3 enemies, and by raising these 3 enemies, God is forcing Solomon into repentance or correction அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ இந்த முதல் அட்வர்சரி யார் அப்படின்னு சொன்னா, அந்த ஹதாத் என்கிறவன் என்று சொல்லி, ஆதாத் என்கிறவன், ஆதாத்னு தமிழ்ல இருக்கு, ஹதாத் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அவன் யாருன்னு சொன்னா, he is an Edomite. அவனை குறித்து 14வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 22வது வசனம் வரைக்கும். ஸோ இந்த ஹதாத் அப்படின்றவன் அவன் ஒரு ஏதோமியன். ஸோ ஹதாத் வாஸ் a victim of David's war. யாராவது ஒருத்தர் 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 13, 14 இந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் chapter 8 verses 13 and 14. தாவீது பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதனால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினால் ஏதோமியர் எல்லோரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஸோ இந்த ஏதோமியர்கள் என்னன்னு சொன்னால், ஆக்சுவலி தேவர் அண்டர் செக். அவர்களை தாவீது ஒரு எப்பயுமே அங்கே ஒரு 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 மிலிட்ரி பேஸ் ஒன்று போட்டு அவங்கள எப்பொழுதும் ஒரு கம்ப்ளீட் செக்லேயே வச்சுருந்தாங்க. ஏன்னு சொன்னால், தோஸ் பீப்புள் ஆர் கைண்ட் ஆஃப் they are not supposed to do anything and they should be under check and under watch all the time. ஆகையினால அவர்கள் அங்கே தோல்வி அடைந்தவர்கள். ஆகையினால இப்போ என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா,
சொன்னா இப்போ தாவீது போயிட்டான், சாலமோன் வந்து அவனுடைய ஆட்சியினுடைய ஏறக்குறைய முடிவு காலம், ஒருவேளை கடைசி 10 வருஷமா இல்ல 5 வருஷமா அது தெரியல. இந்த நேரத்தில் இந்த ஆதாத் என்கிறவன் என்ன செய்யறான், இங்கே சாலமோனுக்கு எதிராக அவன் வருகிறதை எழும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். பட் அக்கார்டிங் டு த ஹோலி ஸ்பிரிட்ஸ் ஹோலி ஸ்கிரிப்சர் and it says the Lord raised Hadad against Solomon அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது அட்வர்சரி யார் அப்படின்னு சொன்னா 23வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அதுல 23வது வசனத்தை நம்ம படிக்கலாம். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் அடுத்த வசனத்தை படிச்சுங்க. தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோட சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவன் தமஸ்குவுக்கும் போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். ஸோ இந்த இடங்கள்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஸோ தேவர் ப்ரீவியஸ்லி தேவர் லைக் ஃபியூஜிட்டிவ், தலைமறைவாய் அவங்க இருக்கிறவங்க. ஒருவேளை தவறு செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, அவங்க தாவீதுக்கு பயந்து இந்த 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 இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் அவங்க மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பயந்து ஓடி போய் ஒளிந்திருந்தவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ரேசான் அவன் யாருன்னு சொன்னா, இவன் வந்து had supposedly escaped from the battle recorded in 2 Samuel chapter 8 verses 3 and 4. அந்த 2 சாமுவேல், அதே நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்களிலே இவனை குறித்து வாசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் படிப்போம். அது 2 Samuel 8, 3 and 4. ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசார் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களை எல்லாம் துண்டாடி போட்டான். ஸோ இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் மேன் வாஸ் அன்வில்லிங் டு சப்மிட் டு த ரூல் ஆஃப் டேவிட் ஃப்ரம் ஜெருசலம். ஆகையினால இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் வந்து ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹீ ஃப்ளட் டு அந்த ஆதேதேசார் என்கிற ஒரு ராஜா, ஒரு சோபாவனுடைய ராஜாவினிடத்தில் அவன் ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்னா, வந்து அதாவது அவனை குறித்து இந்த 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 மீதி பகுதிகளில் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. அவன் அதுக்கப்புறம் என்ன செய்தானா, தமஸ்குவுக்கு ஓடி போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ டியூரிங் திஸ் பீரியட் டமாஸ்கஸ் பிகேம், அதாவது இந்த இந்த ரேசான் என்கிறவன் வந்து அந்த தமஸ்குவுக்கு அவன் போகிறான். அந்த தமஸ்குவுக்கு போன அந்த காலத்தில் இது எல்லாமே டமாஸ்கஸ்க்கு போனதெல்லாம் வந்து தாவீதினுடைய காலத்தில் நடந்தது. ஸோ ஃப்ரம் தேட் டைம் ஆன்வர்ட்ஸ் அந்த சிரியா, டமாஸ்கஸ் வந்து இட்ஸ் a capital of சிரியா, அந்த சீரியாவினுடைய தலைநகரம் தமஸ்கு. ஆகையினால இப்ப இந்த அசீரியா, அந்த சீரியாவை என்ன செய்யறாங்க, சீரியா என்ன ஆகுதுன்னு சொன்னா, it was started gaining momentum and power அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஈவன் அந்த அந்த ராஜாக்கள் எல்லாம் வரும்பொழுது அந்த முடிவில் அந்த நார்தன் இஸ்ரேல் வந்து இந்த அசீரியரால சிறைப்படுத்தி போகப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால ஒன்றும் இல்லாம இருந்த ஒரு சாதாரண ஓடி ஒளிந்த ஒருவன் இன்றைக்கு இந்த சாலமோனுக்கு விரோதமாக அவன் வந்து எழும்ப ஆரம்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இப்ப இந்த மேப்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அண்ட் அந்த அந்த இடத்துல அந்த 3 எதிரிகள் எங்கெங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது அந்த உள்ள அந்த ஏரோ போர்ட், அதாவது சாலிட் லைன், அதாவது சாலிட் லைன்டு ஏரோ, அது வந்து எங்கே நம்ம பார்க்குறோன்னா இங்கே கீழே பார்க்குறோம். அதாவது போஸ்ரா டு ஈஜிப்ட், இங்கே வந்து அவன் அந்த அந்த முன்னாடி அந்த ஹதாத் வந்து எப்படி எகிப்துக்கு ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து அதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் எனிமி இஸ் ஃப்ரம் சவுத்.
தென் த செகண்ட் எனிமி வந்து மேலே நம்ம பார்க்குறோம், அதாவது ஜோபா அண்ட் பிட்வீன் டமாஸ்கஸ், அங்கேருந்து அவன் தமஸ்குவுக்கு ட்ராவல் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ரேசான் வந்து ஹி ஃப்ளீஸ் டு டமாஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன் enemy is from the south and another enemy is from the north and one more enemy, and he starts from Jerusalem and he goes into Egypt அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரெண்டு எதிரிகள் வந்து எகிப்திலிருந்து வராங்க, ஒரு எதிரி வந்து மேலே சிரியா தமஸ்குவிலிருந்து அவன் வந்து சாலமோனுக்கு எதிராக வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ இந்த இரண்டு எதிரிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். அதில் வந்து இப்போ நம்ம அடுத்தது மூன்றாவது எதிரியை நம்ம பார்க்கிறோம். இவன் தான் வந்து ஹி இஸ் த பிரைம் அட்வர்சரி விதின். இந்த இதுவரைக்கும் உள்ளுக்குள்ள சாலமோனுக்கு எதிரியாக இருந்தான். இப்பொழுது என்ன ஆரம்பிக்குது, என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னா, இந்த சாலமோன் கூட இருந்த சாலமோனுடைய அந்த கேபினெட்ல இல்லைன்னு சொன்னா அவனுடைய ராஜ்யத்தில் அவனோட கூட அரசாட்சி செய்து கொண்டிருந்தவன் இப்ப என்ன செய்யறான், இவனுக்கு எதிராக வருகிறான் பார்க்கிறோம். இவன் கூட தானா வந்து எதிரியாய் வரல, காட் ஹிம்செல்ஃப் spoke to this person Jeroboam, அதாவது எரோபயாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த எரோபயாம் ஆர் ஜெரோபாம் was the primary adversary the Lord raised up against Solomon அப்படின்னு சொல்லிட்டு இந்த 26லிருந்து 40 வசனங்கள் முடிய நம்ம பார்க்கிறோம். முதலாவது 27வது வசனத்தை படிக்கலாம். Here is the account of how he rebelled against the king. Solomon had built the terraces and had filled in the gap in the wall of the city of David his father. Now Jeroboam was a man of standing, and when Solomon saw how well the young man did his work, he put him in charge of the whole labor force of the tribes of Joseph. ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த 26வது வசனத்திலையும் பார்த்தோம்னா, சேரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபோத்தின் குமாரன் எரோபயாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ வி ரீட் அபவுட் ஹிஸ் பேக்ரவுண்ட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் 26 ஐ புட் இட் அஸ் 27. ஸோ இவன் வந்து ஒரு எப்ராயிம் கோத்திரத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலி இந்த எப்ராயிம் கோத்திரம் வந்து இந்த யூதா கோத்திரத்துக்கு அப்புறம் மிகவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பவர்ஃபுல், இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு கோத்திரமாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஜெரோபாம் இஸ் ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஈப்ராயிம். அதுக்கப்புறம் அந்த 28ல் நம்ம வந்து இப்போ ஏற்கனவே நம்ம படித்தோம். ஸோ இவனை பை லுக்கிங் அட் ஹிஸ் எபிலிட்டி அண்ட் ஹிஸ் கமாண்ட் ஓவர் எக்ஸிக்யூட்டிங் எனி கிவன் ஜாப், சாலமோன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இவனை வந்து எடுத்து அவனை வந்து ஒரு இன்சார்ஜா போடுறான். And we can call him as a superintendent, or he was like a minister in Solomon's cabinet, Solomon's court. So Jeroboam served in Solomon's court as the superintendent of the labor force who was helping in construction work in Jerusalem. So pretty much he was like a labor secretary, or he was like a labor minister. அந்த சாலமோனுடைய அந்த அரசாங்கத்தில் அப்படிப்பட்டவனாய் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒருவன், so he was absolutely under the authority and the rule of Solomon அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். But a turn takes place in verse 29. அதுல படிக்கலாம் 29வது வசனம். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனின் ஆகிய அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில். சரி, இப்போதைக்கு ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஸோ ப்ராஃபட் அஹிஜா, அதாவது தமிழ் அகியா அப்படின்ட்டு, அகியா என்கிறவன் என்ன செய்கிறான், இந்த எரோபயாமை வந்து சந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். எங்கே சந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது பட்டணத்துக்கு வெளியில், ஜெருசலேமுக்கு வெளியில், அது மட்டும் இல்லை
தனிமையாய் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லை, அவன் வந்து ஒரு புதிய வஸ்திரத்தை, அதாவது ஷால், ஒரு போர்வையை அவன் மேலே போர்த்தி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி போர்த்து கொண்டிருந்த அந்த போர்வையை அவன் என்ன செய்கிறான், அந்த அந்த அதாவது 30, 31 2 வசனங்களை வாசிக்கலாம். அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். இந்த இடத்துல ரொம்ப ஆண்டவர் வந்து இட் வாஸ் அ கிளியர் மெசேஜ் பை த ப்ராஃபட் ஆஃப் காட், த ப்ராஃபட் அஹிஜா டு ஜெரோபாம். ஆண்டவர் வந்து சாலமோன் இடத்துல தனியாக பேசிட்டாரு. பட் சாலமோன் இடத்துல ஆண்டவர் வந்து எந்த பர்டிகுலர் பர்சனை உனக்கு எதிராக நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் த்ரூ ப்ராஃபட் அஹிஜா காட் வாஸ் டாக்கிங் டு ஜெரோபாம் டைரக்ட்லி. அந்த யெரொபெயாம் இடத்துல ஆண்டவர் வந்து நேரடியாய் அந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். ஸோ ப்ராஃபட் அஹிஜா tore the new garment into 12 pieces, each piece representing the 12 tribes of Israel, and prophesied God's plan for Israel after Solomon. God will divide the 12 tribes and give 10 tribes to Jeroboam அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே அதாவது அந்த சால்வையை மொத்தத்தையும் எடுத்து அவன் மேலே போட்டிருந்தா வந்து முழு ராஜ்யமும் அவன் கரத்தில் போயிருக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து அதை அப்படி செய்யாதபடிக்கு 12 துண்டாய் அதை கிழித்து 10 துண்டுகளை வந்து அந்த யெரொபெயாமை எடுத்துக்கொள்ளும்படியாக அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இட் வாஸ் அ டைரக்ட் மெசேஜ் ஃப்ரம் த லார்ட் த்ரூ த ப்ராஃபட் டு ஜெரோபாம் தட் ஹி வாஸ் கோயிங் டு ரூல் த நேஷன். ஐ மீன் அதாவது 12ல் 10 கோத்திரங்களை அவன் வந்து ஆட்சி செய்ய போகிறான் என்கிற அந்த ஒரு செய்தி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 32வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். But for the sake of my servant David and the city of Jerusalem, which I have chosen out of all the tribes of Israel, he will have one tribe. இந்த இடத்துல 32ல் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அந்த இடத்துல மீதி ஆக்சுவலாக முறைப்படி கணக்குப்படி மீதி வந்து 2 கோத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுகிறார். ஸோ தெர் வில் பி ஒன் ட்ரைப் ஃபார் த சேக் ஆஃப், அதாவது அந்த 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 ஃபார் த சேக் ஆஃப் டேவிட் அண்டு ஜெருசலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ காட் செட் த்ரூ ப்ராஃபட் அஹிஜா தட் ஒன் ட்ரைப் விச் இஸ் ஜூடா, ஆப்வியஸ்லி இட்ஸ் ஜூடா, அந்த யூத கோத்திரம். ஏன்னா யூத கோத்திரத்திலிருந்து தாவீது வந்தான். ஆகையினால அந்த யூத கோத்திரத்துக்கு அவர்களுடைய ராஜா அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்பது ஒரு தேவனுடைய திட்டம். ஆகையினால ஆண்டவர் அதை தான் தாவீதுக்கு வாக்கு பண்ணினார். ஸோ தட் thing needs to happen. அப்போ ஆண்டவர் வந்து சொல்லக்கூடியது ஜூடா will be given to the descendants of David. So that one tribe is for the sake of David and Jerusalem. தாவீது நிமித்தமாகவும் எருசலேமின் நிமித்தமாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பட் பெஞ்சமின் ட்ரைப் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த 10 ட்ரைப் சொன்னது பெஞ்சமின் அண்ட் ஜூடா, இந்த 2 தவிர இருக்கக்கூடிய அந்த ட்ரைப்ஸை வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும்போது இந்த பெஞ்சமின் யூதா இவர்கள் 2 பேரும் யூதாவோடு கலந்தவர்களாய் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி இந்த ஜெருசலம், சிட்டி ஆஃப் ஜெருசலம் வந்து அது ஒரிஜினலி வந்து அது வந்து பென்யமீன் கோத்திரத்தினுடைய எல்லைகளிலே இருந்தது. அதாவது இஸ்ரவேலினுடைய ஆட்சி கீழே இல்லை. அந்த எருசலேம் வந்து வெகு நாள் வந்து அங்கே வந்து இந்த புறஜாதி மக்கள் தான் அங்கே வந்து இருந்து கொண்டிருந்தாங்க. ஸோ
ஜியாகிரபிக்கல் டிவிஷன் படி பார்க்கும்போது எருசலேம் வந்து பென்யமீனோட அது சேர்ந்தது. ஆனால் பிறகு தாவீது அது விலைக்கு வாங்கினபடினால அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அது இப்பொழுது யூத கோத்திரத்தின் பக்கமாக அது வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ பை ஹேவிங் ஜெருசலம் with the king of Judah, யூதாவினுடைய ராஜாவினுடைய வசமாய் அந்த எருசலேம் இருந்தபடினால அந்த பெஞ்சமின் கோத்திரம் முழுவதுமே இந்த யூதா கோத்திரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கலாம். அதனால ஆண்டவர் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது God had in his mind Benjamin and Judah together as one tribe or one nation அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆசிரியர்கள் வந்து they try to safely understand or resolve the issue of missing one Benjamin tribe அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகையினால இங்கே நம்ம இப்படியாக அந்த ஒன்று ஆனால் நம்ம வந்து அந்த டிவிஷன் ஆகும்போது நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஜூடா, பெஞ்சமின், ஈவன் மனாசேயினுடைய ஒரு பாதி கோத்திரம் கூட வந்து இந்த யூதாவினுடையதாய் அது வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம வந்து when we go there we will look into that thing. அடுத்தது 33 35 வரைக்கும் என்ன பார்க்குறோம்னா 11 13 வரைக்கும் சாலமோன் இடத்துல ஆண்டவர் பேசினதை திரும்ப இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 36வது வசனத்தை நம்ம படிக்கலாம். என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்திலே என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, டேவிட் மே ஆல்வேஸ் ஹேவ் அ லேம்ப் பிஃபோர் மீ இன் ஜெருசலம். எருசலேமில் இந்த யூதாவில் அந்த தாவீதுக்கு எப்பொழுதும் ஒரு விளக்கு இருக்கட்டும் என்று சொல்லி. ஆகையினால ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது, ஈவன் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் ரைச்சஸ் இண்டிக்னன்ட் காட் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் வாட் ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட் டு டேவிட். ஸோ திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு மச் காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹேவிங் generations for himself. God will honor his promises about our generation even after we depart this world. இந்த உலகத்தில் ஏதாவது இந்த பாயிண்ட்ல 2 பார்க்குறோம். ஒன்று வந்து தாவீதுக்கு ஒரு விளக்கு, ஏன்னா நான் என்ன ப்ராமிஸ் பண்ணனோ அதை வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதில் கருத்தோடு கூட இருக்கிறார். அதே நேரத்தில் சந்ததிகளை குறித்து ஆண்டவர் வந்து கரிசனையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். பட் இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறதே, the lamp before me அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது the son of David, Jesus Christ is the light of the world. ஆண்டவருடைய ஒரு வெளிச்சமாய் தாவீதினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதனுடைய ஒரு ரெஃபரன்ஸா கூட இது இருக்கலாம் என்று சொல்லி நம்ம எடுத்தோம்னு சொன்னா it is not going to go against the teachings of the Bible. பைபிளுடைய அந்த உபதேசத்துக்கு விரோதமாக அது போகாது. அடுத்தது 38வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதென்றானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். அதாவது ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல, கிங்டம் மேட்டர்ஸில் God does something. பட் ஹியூமன்லி ஸ்பீக்கிங் ஆண்டவர் வந்து பாரபட்சமுள்ள ஒரு தேவன் அல்ல என்பதை இதில் நம்ம பார்க்கிறோம். இது ஏதோ யூதாவுக்கு மட்டும் தாவீதுக்கு மட்டும் நான் ஏதோ ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஆகையினால அவனுடைய ராஜ்யபாரத்தை நிலைநிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரோபயமே நீ நினைக்காத. ஆனால் வந்து நீயும் தாவீதை போல என்னுடைய பார்வையில் நலமானதை நீ செய்வாய் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னா உனக்கும் ஒரு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலிலே உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அதாவது என்றென்றைக்கும் இருக்கிற நிலையான வீடுன்னு அந்த இடத்துல ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா பில்ட்
for you an enduring house அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். So our God is not a God of partiality. He is promising Jeroboam that he also can have a dynasty like David's if he obeyed like David. இந்த டேவிட்டுக்கு தாவீதுக்கு கொடுத்த ஒரு 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 வாக்கை இவனுக்கும் கொடுக்கிறார். நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தாவீதை போல நீ யோக்கியமா நீ நடந்துடு, நான் என்ன செய்வேன், உனக்கும் இஸ்ரவேல்ல ஒரு நிலையான, அதாவது உன்னுடைய சந்ததிகள், ஒரு டைனஸ்டி வில் பி தேர் அன்டில் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. பட் பிற்காலத்தில் யெரொபெயாம் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் தாவீதை போல ஆண்டவருக்கு முன்பாக நடக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 40வது வசனத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னா, அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவின் இடத்தில் ஓடி போய் சாலமோன் மரணமடைய மட்டும் எகிப்தில் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க என்னன்னு சொன்னா, சாலமோனுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லிட்டாரு. அவன் ஒரு நீதிமொழிகளில் கூட எழுதி வச்சிருக்கிறான். என்னன்னு சொன்னா, அதாவது ஆண்டவருடைய யோசனை நிலை நிற்கும் என்று சொல்லி, the counsel of God will stand or endure அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி வைத்திருக்கிறான். ஒருவேளை முன்னாடி எழுதினானோ பின்னாடி எழுதினானோ தெரியல, இருந்தாலும் பட் when it comes to personal, அங்க என்னன்னு சொன்னா சாலமோன் அந்த யெரொபெயாமை அதாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்றான். we don't know if Jeroboam rebellion in verse 26 prompted Solomon to kill him. However, the prophecy on Jeroboam's elevation is not a news for Solomon, despite he sought to kill him. Solomon knew that the counsel of the Lord will stand forever. Also, God promised that all these things will not happen until he dies. We see here the pride, jealousy and fear will move a carnal man to go any extent if he does not keep himself in the Lord. தேவனுக்குள்ளாக தன்னை பாதுகாத்து கொள்ளாதவன் மாம்சத்தின்படி செயல்படுகிறவன், அவனுக்குள்ள அந்த பெருமை, பொறாம, பயம் இவைகளெல்லாம் வரும்பொழுது அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், அவன் எந்த நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கிறான், கொலையையும் செய்வதற்கு அவன் ஆயத்தமாகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சாலமோன் இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, எப்பா நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யாது, ஒன்றும் நடக்காது. நான் சொன்ன ஒரு காரியமும் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது, எல்லாம் நீ மரித்த பிறகுதான் நடக்கும். ஒருவேளை சாலமோன் நினைச்சிருப்பான், ஆண்டவர் சொன்னாரே நீ மரித்த பிறகுதான் நடக்கும்ட்டு, அப்படின்னா இந்த யெரொபெயாம் என்னை கொன்னுடுவானோ, கொன்னுட்ட பிறகு இதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு நினைச்சானோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஹவர் இவன் சாலமோனை கொலை செய்ய முடியாத போனா, யெரொபெயாமை சாலமோன் கொலை செய்ய முடியாத போனா. ஸோ ஜெரோபாம் fled to Egypt அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அங்க ஷீஷாக் என்கிறவன் இடத்துல போகிறான். நம்ம சாலமோனுக்கு எகிப்தினுடைய கனெக்ஷன் நமக்கு தெரியும். சாலமோன் யார்? எகிப்தினுடைய மருமகன். he is the son-in-law of Egypt. ஆனால் அந்த எகிப்தில் தான் 2 எனிமி இருந்து அவனுக்கு புறப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஷீஷாக் is said to be Solomon's brother-in-law. சாலமோன் ஒய்ஃபினுடைய அண்ணனோ தம்பியாகவோ அவன் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது வேத ஆசிரியர்கள் நம்புறாங்க. பட் கேவ் ரெஃப்யூஸ் டு ஜெரோபாம். ஸோ இந்த சாலமோனுக்கு பயந்து சாலமோனுடைய விரோதியான யெரொபெயாமுக்கு இவன் என்ன செய்யறான், ஆதரவு கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ மேபி ஷீஷாக் வாஸ் ஆங்க்ரி அட் ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் தட் ஹி ஹேட் 999 அதர் விமன் இன் ஹிஸ் லைஃப். ஒருவேளை அவன் வாழ்க்கையில அவன் சகோதரிய அவன் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் 999 பெண்களை தன்னுடைய வாழ்க்கையில சேர்த்து கொண்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவனுக்கு கோபமோ என்னவோ இருந்திருக்கலாம். பட் somehow this is what happened. அதுக்கப்புறம் நம்ம 41 இருந்து 43 வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, actually we will take about 5 minutes and just wind it up so that we can move forward with the next chapter and the divided kingdom. So the death of Solomon. So Solomon's reign was also was as long as his father's, but his life was not so. தாவீதை போல 40 வருஷம் அவன் அரட்சை செய்தாலும் அவனுடைய வாழ்க்கை தாவீதை போல இல்லை. So sin shortened his days. If the world with all its advantage could satisfy the soul and afford real joy, Solomon would have found it. But he was disappointed in all and
to warn us, has left this record of all earthly enjoyment. And finally he said, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் அவன் சொல்கிறான் vanity and vexation, அதாவது அது வந்து மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு ஃப்ரேஸ் அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இட்ஸ் vanity and vexation of the soul or the spirit அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுதான் வந்து காரியத்தினுடைய கடைத்தொகையாக சாலமன் வந்து எழுதி வச்சிருக்கிறான். ஸோ த நியூ டெஸ்ட்மெண்ட் டிக்ளேர்ஸ் தட் one greater than Solomon is coming to reign over us and to possess the throne of his father David. May we not see something of Christ's excellency faintly represented to us in this figure. So இந்த சாலமோனுக்குள்ளாக வந்து நம்ம வந்து அதாவது இந்த 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 உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு சாலமோன் வந்து அந்த இடத்துல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்து அதுதான் வந்து இந்த இந்த இடத்துல இது வந்து மேத்யூ ஹென்றி செய்யக்கூடியது. 41வது வசனத்தில் பார்க்கிறோம். அதாவது புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் சாலமோன், சாலமோனுடைய நடபடிகள் என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். So in those days, in the public records where the lives and actions of the kings were registered from time to time அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அந்த புத்தகங்களை எடுத்து நம்ம பைபிளோட சேர்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் this is a spiritual book, அது வந்து ஒரு political book. So that is not a sacred book, that's not the revelation of God, and that is just based on history. இது வந்து அந்த ஹிஸ்டரி எடுத்து அந்த அந்த வரலாற்றுக்குள்ள தேவன் எப்படி செயல்பட்டார் and how God acted in the history அப்படின்றதுதான் பைபிளில் இருக்கிறது. ஆகையினால we should never be tempted to include such books that were written for facts and information but not they are not sacred books அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். And one more thing, அந்த மேத்யூ ஹென்றி இப்ப சாலமோனுடைய எண்டு எப்படி நடந்திருக்கும், இது ஒரு மாதிரி ஒரு 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 கன்சீல்டு எண்டு மாதிரி சாலமோனுடைய எண்டு. ஏன்னா தாவீதுனுடைய ரிப்பெண்டன்ஸை பார்க்குறோம். பட் சாலமோனுடைய ரிப்பெண்டன்ஸ் பப்ளிக் கன்ஃபெஷனை வந்து அதாவது ஓப்பன் கன்ஃபெஷன் அந்த 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 ரிப்பெண்டன்ஸ் அந்த அதை வந்து நம்ம பார்க்கல. ஸோ இதை பற்றி மற்றவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு வந்து பேரை எடுத்தேன். ஒன்று வந்து அந்த மேத்யூ ஹென்றி அப்படின்றவர், அந்த பேராகிராஃபை வாசிக்கலாம். Though we have reason to hope. Though we have reason to hope that he repented and found mercy, yet the Holy Ghost did not expressly record it, but left it doubtful, as a warning to others not to sin. The guilt may be taken away, but not the reproach that will remain. Thus it must remain uncertain to us till the day of judgment, whether or not Solomon was left to suffer the everlasting displeasure of an offended God. இது வந்து மேத்யூ ஹென்றி வெரி கேர்ஃபுல் கன்க்ளூஷன், பட் he is leaning towards that he repented and he has received forgiveness of sin அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஹோலி ஸ்பிரிட் வந்து பர்பஸாக இதை வந்து வெளியே சொல்லாதபடிக்கு, ஒரு பாவம் செய்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ பிள்ளையாகி பாவத்தில் மூழ்கி துணிகரமான பாவங்கள், இப்படியாக விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை இதுக்குள்ளாக போகிறவர்களுடைய ஒரு நிலைமை வந்து எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்கிற அந்த ஒரு காரியத்தை சொல்றதுக்காக ஆண்டவர் வந்து இதை நமக்கு வந்து ஓப்பனாக வந்து அதை பேசவில்லை என்று சொல்லி அந்த மேத்யூ ஹென்றி வந்து ரொம்ப அழகாக அதை கன்க்ளூட் பண்ணுறாரு. பட் அதே நேரத்தில் அந்த மேத்யூ ஹென்ரிக்கு கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்த அந்த ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபையினுடைய ஸ்தாபகர், அவர் வந்து ஹோல் பைபிளுக்கு வந்து வேர்ஸ் பை வேர்ஸ் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து இந்த இந்த 40வது வசனத்தை பற்றி இல்லை சாலமோனை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கடைசி பேராகிராஃபை நம்ம படிக்கலாம், படித்து முடிப்போம். Seems to be put out of dispute by the book of Ecclesiastes, written after his fall, as is evident not only from the unanimous testimony of the Hebrew writers, but also from the whole strain of that book, which was written long after he had finished all his
works, and after he had liberally drunk of all sorts of sensual pleasures and sadly experienced the bitter effects of his love of women, Ecclesiastes 7:17, which makes it more than probable that as David Right. WRIT. Yeah. 51:1-19. So Solomon wrote this book as a public testimony and profession of his repentance. ஸோ ஜான் வெஸ்லி இவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் ப்ராபபிளியாக கட்டாயம் வந்து சாலமன் வந்து அவன் வந்து மனம் திரும்பி இருக்கணும். பட் டேவிட் வந்து பப்ளிக் கன்ஃபெஷன் எழுதியிருக்கிறான். இங்கே வந்து சாலமன் வந்து ஒரு 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 பப்ளிக் அட்வைஸ் எழுதக்கூடிய, அதாவது ஒரு 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 ப்ரீச்சிங் மூலமாக தன்னுடைய அந்த ரிப்பன்டடு ஸ்டேஜை வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். யாராவது ஒருத்தர் பிரசங்கி 7:17 மட்டும் நம்ம படித்து முடிக்கலாம். பிரசங்கி 7:17, எக்லீசியாஸ்டஸ் 7:17. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறான், உன்னுடைய காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நல்லா தெரியுது. ஹிஸ் லைஃப் வாஸ் ஷார்ட்டன்டு, அவனுடைய வாழ்க்கையானது குறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. அவன் ஆண்டவருக்கு முன்பாக தாவீதை போல மன உத்தமமாக இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய எல்லா காரியங்களின் மத்தியில் ஆண்டவனுடைய வாழ்க்கையை நீடித்திருப்பார். தாவீது பாவம் செய்தான், சாலமன் பாவம் செய்தான். தாவீது தன்னுடைய வயதில் அவன் வந்து அதாவது ஒரு நல்ல வயதில் அவன் மரித்தான். ஆனால் சாலமன் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கை குறுக்கப்பட்டது என்று சொல்லி இதன் மூலமாக இட்ஸ் ஆல் நமக்கு வந்து ஒரு இன்ஃபரன்சஸ் தான் நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். ஆக சாலமோன் வந்து தெளிவாய் சொல்லுகிறான், நீ வந்து ரொம்பவும் அடாத காரியங்களில் ஈடுபடும்போது உன்னுடைய வாழ்நாட்கள் வந்து குறுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு நல்ல வார்னிங் கொடுக்குறார். ஆகையினால சாலமோன் அங்கே இருப்பாரா இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்பொழுது ஒருவேளை ஒரு பெரிய தர்க்கங்கள் தேவையில்லை. ஒருவேளை நானும் கூட வந்து ஒரு கேள்விக்குறி போல இருந்தாலும் பட் அந்த சாங் ஆஃப் சாலமன் இது வந்து என்னுடையது. சாங் ஆஃப் சாலமன், அதுக்கப்புறம் ப்ராவர்ப்ஸை விடுவோம், சாங் ஆஃப் சாலமன், அப்புறம் எக்லீசியாஸ்டஸ், இது எல்லாமே வந்து சாலமனுடைய ரைட்டிங்ஸு. அண்ட் எஸ்பெஷலி சாங் ஆஃப் சாலமன் இட்ஸ் ஒரு ஸ்டம்பிளிங் புக் மாதிரி நிறைய பேருக்கு இருந்தாலும், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி, லவ் சாங் மாதிரி அது இருந்தாலும் அநேகர் அதை வச்சு ஒருவேளை கிறிஸ்தவங்களே கூட அதை வந்து கேவலமாக அவங்க வந்து அதை பேசலாம். இருந்தாலும் கூட அது வந்து ஒரு தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு சபைக்கும் ஒரு மணவாட்டியாகிய சபைக்கும் மணவாளனாகிய இயேசுவை பற்றிய ஒரு அழகான ஒரு ஆவிக்குரிய பாடல் புத்தகமாக, அது உபதேச புத்தகமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இவைகள் எல்லாமே வந்து ஏறக்குறைய அவன் சாலமன் வந்து தன்னுடைய கடைசி நாட்களில் ஒரு வேளை சாங் ஆஃப் சாலமனை முதல்ல எழுதியிருப்பானோ என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் சர்டன்லி எக்லீசியாஸ்டஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. அவன் வந்து அதை ஹி கேம் டு ஹிஸ் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சென்ஸுக்கு வராதவன் வந்து எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிட்டு, மாயையில் உட்காந்துருக்கிறவன் எல்லாமே மாயைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ மாயை விட்டு வெளியே வந்தவன் இது எல்லாமே மாயை என்று சொல்லுகிறான். இருந்தாலும் அவன் வந்து அவன் பெரிய பாவங்கள் என்னன்னு சொன்னால் அந்த நேச்சர் வர்ஷிப்பு, அந்த கிரியேஷனை வர்ஷிப் பண்ணது, இந்த 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 ரிச்சுவல் மர்டரு, இந்த மாதிரி காரியங்கள் வந்து இது உண்மையாகவே அவன் வந்து ஹி வென்ட் டூ ஃபார் in the sight of the Lord அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படியெல்லாம் சில நேரங்களில் போக வாய்ப்பெல்லாம் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இருக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சில ஆபத்தான விருப்பங்கள் இன்னைக்கு அது ஒன்றும் இல்லாத போல தெரியலாம். ஆனால் ஒருவேளை
ஃப்யூச்சரில் எதுவும் எந்த காரியமும் எந்த இடத்திற்கும் நம்மை வழி நடத்தும் என்று சொல்லி நம்ம அறிந்து நம்ம கவனத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையினால சாலமோன் பரலோகத்தில் இருக்கிறானா நரகத்தில் இருக்கிறானா தேவனுடைய வருகையில் நம்ம அறிந்து கொள்ளுவோம். நரகத்தில் போய் தேட முடியாது, நம்ம பரலோகம் போகிறவங்க ஆட முடியனால அங்கே இல்லைன்னு சொன்னால் அவர் அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஒருவேளை அவருடைய மனம் மாறுதல் இருக்கும் என்று சொன்னால் சாலமோனை தேவனுடைய அந்த ராஜ்யத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் மொத்தத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்று சொல்லி ஒன்று இருக்கக்கூடியது. அதை பல காரியங்கள் உண்டு. அது எல்லாவற்றையுமே நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் அந்த சாலமோனுடைய லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது எக்லீசியாஸ்டஸ் படிக்கும்போது, அந்த பிரசங்கினுடைய புஸ்தகத்தை படிக்கும்போது அதிலிருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நமக்கு அந்த கிருபைகளை கொடுத்து நடத்துவாராக. நம்ம தலைகளை வணங்கி நம்ம செபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த நேரத்துக்காக நன்றி. இதோ கர்த்தாவே, இதோ சாலமோனுடைய வாழ்க்கை இதோ தேவரீர் ஆண்டவரே ஒரு கேள்விக்குறி போல முடிந்தது. எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி போல முடியக்கூடாது. பவுல் சொன்னது போல நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அது மாத்திரமல்ல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆண்டவரே பவுல் கொடுக்கிறாரு. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கை கூட ஆண்டவரே அங்கு இங்கும் இதோ கர்த்தாவே மோதி அடிக்கிற ஆண்டவரே இதோ சறுக்கு விழுகிற பாவங்கள் என்று சொல்லி பலவீனங்கள் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே நாங்கள் உடனடியாக எழுந்து நிமிர்ந்து நின்று எங்களுடைய பாதையை நோக்கி நாங்கள் ஓட கர்த்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய முடிவில் ஆண்டவரே நாங்கள் ஒரு நிச்சயத்தோடு இதோ ராஜா நாங்கள் மரிக்க எங்களுடைய தேவன் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில பெற்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவரே எங்களுடைய மரணத்தில் இதோ கர்த்தாவே அது வரைக்கும் அதை நாங்கள் ஆண்டவரை காத்து கொள்ளவும் இதோ தேவரீர் ஆண்டவரே அதை நிச்சயித்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய ஆளுகை பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இதோ தேவரீர் தாமே காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.